History tells us that powerful people come from powerful places. CM. குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு உரிமை கொடுக்கணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன். அதாவது இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, நீங்கள் ஏன் டீச்சர் லேட்டாக வந்தீங்க, நீங்கள் ஏன் அடிக்கடி விட்டு போகிறீங்க, நேற்று ஏன் நீங்கள் லீவ் போட்டீங்க, என்னை மட்டும் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் லீவ் போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரியான சின்ன சின்ன கேள்வி கேட்கறதுக்கும் அவனுக்கு உரிமை இருக்குது. 32 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ப்ரோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருக்கு ப்ரோ. 232 தொகுதி இருக்கு. 128 216 210 சரியா தொகுதினா நினைப்பேன். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. அதாவது நாங்கள் வந்து BLO DLO டியூட்டி பார்ப்போம். அப்போ வந்து போய் உட்காருவோம். அப்போ 18 வயசு தொடங்கின குழந்தைங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து மிஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே கிண்டலாக சொல்லுவேன், ஏன்ப்பா எலெக்ஷன் அப்போது ஓட்டு போட உள்ளே விட மாட்டாங்க, பேர் தப்பாயிடுச்சுன்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, அதனால நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை மிஸ், நாங்கள் இப்போ வந்து ஃபாரின் போகிறோம், அப்போ வந்து பாஸ்போர்ட்டுக்கு போனோம்னா அங்கே தப்பாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஆதார் கேட்குறாங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்பாங்க. அப்போ நாங்கள் இதை கொடுக்கும்போது ஏதாவது தப்பாயிடுச்சு, அதுக்காக தான் மிஸ், மற்றபடி ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் விழிப்புணர்வு தேவையா, இவ்வளோ படிச்சிருக்கான், இவன் ஓட்டுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கானே, நம்ம வந்து இந்த இடத்துல குடிமகன் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஓட்டு தானே, ஏன் இதை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான், மக்கள்கிட்ட இன்னும் படித்தவனே இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவோம். ஆனால் இந்த ஸ்கூலில் நான் அந்த ஓட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவன் 18 வயசு போகும்போது ஓட்டுடைய அருமை அவனுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும், அதை இங்கேயே அவன் தெரிஞ்சுக்கிறான். இந்த தேர்தல் முறையே குழந்தைங்களுக்கு சொல்கிறோம், இப்படியெல்லாம் ஓட்டு போடுறாங்க, அம்மா அப்பாலாம் ஓட்டு போடுறாங்களே, அதுக்கு ஒரு சின்னம் கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி படத்தை முதல்ல வரும்போது அந்த சின்ன பிடிச்ச சின்னத்தை அவங்களே வரைஞ்சி அதை அவங்கள எல்லாருக்கும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு சார்ட்டு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஓட்டு போட்டால் அவங்க எல்லாரும் ஒழுங்காக பார்த்துப்பேன், யாரும் காய் கொத்த விடாமல் பார்த்துப்பேன், யாருன்னா சண்டை வந்தால் சண்டை போடாமல் தடுப்பேன், அப்புறம் சாப்பாடு நிறைய போட்டாங்கன்னா அந்த வாட்டி கம்மியாக வாங்க சொல்லுவேன். நான் புலி சின்னத்தில் நிற்கிறேன், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க. அரசியல்லாம் நம்மளுக்கு பற்றி தெரியாத ப்ரோ. எதில் இருந்தாலும் அரசியல் தான் நடக்குது, கேம்ஸாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும். அதெல்லாம் தெரியாது எனக்கு, அதெல்லாம் தெரியாதுண்ணா, சீரியஸாக தெரியாது. வேஸ்ட்னா அது அரசியலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு பேலட் பேப்பர் ரெடி பண்ணதோ அதே மாதிரி குழந்தைங்களுடைய ஃபோட்டோ, அந்த சின்னம், அந்த குழந்தைங்களோட பேர். யாரெல்லாம் வந்து ரொம்ப சுட்டியா இருப்பாங்க, ரொம்ப வாழுத்தனம் பண்ணுவாங்களோ அவங்க தான் இன்னைக்கு பொறுப்பா இருந்தாங்க. நாங்க அப்சர்வ் பண்ண விஷயம் இது. இவன் வந்து ஆக்சுவலா இவனை சமாளிக்கிறதே கஷ்டம்னு நினைச்சவெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா இருந்தான். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம், கேன்வாஸ் பண்றான், இன்னைக்கு எலெக்ஷன், அவ்வளவுதான். அதுக்குள்ளே அவங்ககிட்ட பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்துச்சு. கேன்வாஸ் பண்றோம், ஒருத்தர்கிட்டயும் மிஸ், எங்க ஸ்டாஃப் கிட்டையும் சரி, சின்ன பசங்க கிட்டையும் சரி, அவனை விட பெரிய பசங்க கிட்டையும் சரி, 5th கிட்டையும் சரி, எனக்கு இப்படி பண்ணுங்கண்ணா, இப்படி பண்ணுங்கக்கா, இப்படி பண்ணுங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்கள்ல இருந்து எல்லார்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத இவன் யோசிச்சு பேசுறான். ஓ, அப்ப இத்தனை நாளா நான் வந்து உன்னை அடிச்சிருக்கிறேங்கிறது தப்புன்றது அவனுக்கே புரியுது. விளையாடும் போது நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன், இனிமேல் அவனை அப்படி பண்ண மாட்டேன்டா தம்பின்னு அவனோட சின்ன பசங்க கிட்ட போய் சொல்றான்.
பெரிய பசங்க போயிட்டு இனிமே நான் உங்களுக்கு ஈக்குவலா வந்து உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், நான் மரியாதையா நடந்துக்குவேன், அவனே போய் அவனை பத்தி கேன்வாஸ் பண்ணிட்டு வரான். டீச்சர்ஸ் கிட்ட வந்து மிஸ் நான் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்வேன், நான் அதர் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து டீச்சர்ஸை கேன்வாஸ் பண்றான். சாக்லேட் தரேன், இது தரேன், நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதுவுமே கேட்டதே இல்லை. நாங்களே கேட்டிருக்கோம், டே நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், எனக்கு பிரியாணி வாங்கி தருவியா அப்படின்னா, மிஸ் அப்படின்னா எனக்கு நீங்க ஓட்டே போடாதீங்க, நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன், நீங்க ஓட்டு போற என்னோட வேலை என் மேல நம்பிக்கை இருந்தா ஓட்டு போடுங்க, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, நான் பிரியாணிலாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்ககிட்டயும் அவனுங்க சொல்ற அளவுக்கு அவங்க பக்குவப்பட்டு. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லுங்க. கேட்டு அதெல்லாம் பண்ணி தரேன். பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவுட்கம் நல்லா இருக்கும், பசங்கக்கிட்ட அந்த டிசிப்ளின் வளரும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அவங்க ஸ்கூலில் மட்டும் இல்லை வீட்லேயும் ஒரு நல்ல பொறுப்போடு இருப்பாங்க. மற்ற எல்லா ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ஸ்கூல்ஸையும் மீன் பண்ணல, ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்போ பாரு படிப்பு, ஆல்வேஸ் அந்த புக்கிலேருந்து வெளியில் வரக்கூடாது, பசங்க எந்நேரம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து எப்பவுமே ஸ்டடீஸ்லேயே இருக்கணுன்றாங்க. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக பசங்க வந்து விளையாடுற வயசு, இது விளையாடுற ஏஜ் இல்லையா, ஸோ விளையாண்டுட்டே அவங்க நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க. ஸோ அவங்கள விளையாட விட்டு நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் என்னன்றது நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே, அவங்களுமே அனலைஸ் பண்ணிட்டாங்கனாலே அவங்க லைஃப்ல நல்லா இருப்பாங்க. ஒரு 3ஆம் வகுப்பு பையன் அந்த பறையை வெயிட்டை தூக்கி வைக்க முடியாது, அவனை நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட குழந்தை அவ்வளோ அழகாக பறை அடிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மாற்று ஊடக மைய மாணவர்கள் தான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பறை பயிற்சி எங்கள் பள்ளியிலேருந்து வெளியில் போன மாணவர்களே மறுபடியும் வந்து ஒரு 6th 7th படிக்கிற பையன் வந்து திரும்ப வந்து அந்த பறை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி கரகம் இல்லாமல் திரும்ப பழைய மாணவர்கள் இங்கே வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நாங்க அமைச்சரா இல்லாத போது வந்து நாங்க வந்து எப்பதான் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் வந்து நாங்க எங்களோட சேட்டத்தனத்தை பண்ணிட்டு தான் இருந்தோம். அமைச்சர் ஆன உடனே இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போது காய்கறி கொட்டக்கூடாது. எங்களுக்கு வந்து அமைச்சர் ஆன உடனே நாங்க வந்து நகம்லாம் வளர்ப்போம். ஆனா வந்து அமைச்சர் ஆன உடனே நகம் வெட்டணும், எல்லாமே கரெக்டா டிசிப்ளினா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நாங்க இப்ப மாறிட்டோம் அமைச்சர் ஆன உடனே. அப்புறம் வந்து வெளியாளுங்க யாராவது வரும்போது நல்லா டிசிப்ளினா நடந்துக்க, இதெல்லாம் நாங்க அவங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் பசங்களோட பேரண்ட்ஸை வந்து நாங்க மாற்ற ட்ரை பண்றோம். அவங்க சில பேர் கேட்டுக்கிறாங்க, சில பேர் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் நாங்க வந்து கோபப்படாம நாங்க நிதானமா பேசி அவங்களையும் நாங்க மாத்த ட்ரை பண்றோம். லாஸ்ட் இயர் நின்ன பசங்களை வந்து இன்னைக்கு இந்த டைம் வந்து எலெக்ஷன்ல வந்து சில பேர் அவங்களே இல்ல மிஸ் நான் வரல, இந்த இயர் நான் நிக்கல, நான் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன், நானே திருப்பி ரிப்பீட்டடா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு விஷயத்த எங்களுக்கு புரிய வச்சாங்க. திருப்பி ரிப்பீட்டடா வேண்டாம், புது ஆளுங்க வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களே மற்றவங்களுக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுக்குறேன், நாமளே ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இன்னொன்று, தேர்தல் முறையில் பண்ணும்போது அவன் நிச்சயமாக ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிறான். என்ன நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க,
இத்தனை பேர் எனக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கை வந்து அவன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. உணவு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பசங்க சாப்பாட்டில் போய் உட்காரும் போது வெஜிடபிள்ஸ்லாம் தருவாங்க. ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணோம், வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு சாப்பிடுவாங்க, கீழே இறச்சி சாப்பிடுவாங்க சாதத்தை. ஆனால் உணவு அமைச்சர்னு ஒரு போஸ்டிங்கை போட்டு பசங்களுக்கு அவங்களுக்குள்ளே என்னென்ன சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பசங்க வந்து கிடைக்கிற அந்த நல்ல சாப்பாடு கூட நல்லா சாப்பிட்ணும், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும், அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மைண்டை வந்து பசங்களுக்குள்ளே கொண்டு வராங்க. டீச்சர்ஸ் பத்தாமல் இருந்துச்சு. ஸோ வாலண்டியராக பேரண்ட்ஸே டீச்சிங் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து சேலரி கொடுக்கணும். ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டோம். எவ்ரி மந்த் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து வாலண்டரி டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் கிடையாது, வாலண்டரி டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதையும் நாங்கள் எங்கள் கிளப் எடுத்துக்கிட்டோம். அமைச்சர்கள் பேர் அவ்வளோவா நமக்கு தெரியாது. அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனால் இப்போது அந்த பேரெல்லாம் எனக்கு அது தெரியல. சத்தியமாக தெரியாது ப்ரோ. தெரிஞ்சது ஒரு 3 பேர். மு.க. ஸ்டாலின், அதுக்கப்புறம் இது உதயநிதி, அம்மா, அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஒரு வருஷமாகவே அவள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதுதான் எனக்கு உண்மையாக ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக அதை நான் எதிர்பார்க்குறேன். ஏதாவது அவளுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு நடக்குதுன்னா அவள் கேள்வி கேட்குறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்ல எஃபெக்ட் ஆகிற ஒரு கிட், அவன் வந்து வேற ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தான். அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு சேலஞ்சாக வேணிமா பண்ணிட்டு வேணிமா ஸ்கூலில் எடுத்துட்டு, இன்ஃபேக்ட் அவங்க பாட்டி டெய்லி வருவாங்க, டெய்லி வந்து வெளியில் உட்காந்துருப்பாங்க. ஸ்கூல் சேர்த்தா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு இது பண்ணி நார்மல் ஸ்கூல் சேர்க்க சொன்னேன். அங்கே சேர்த்த அப்புறம் தான் ஒரு இடத்துக்கு ஓடாமல் உட்காரவே ஆரம்பித்தான்.